இப்போ இந்த மொஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய நாளை பற்றி பேசியிருந்தோம். ஆஷுராவுடைய நாளில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்ட நாளும் அந்த மொஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் தான். இப்போ இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டது குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்களா சார்? செஞ்சுருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், உம்முல் ஃபல்ல் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து, யார சொல்லலாம், நான் ஒரு கனவு கண்டேன், மோசமான கனவு கண்டேன்னாங்க. எந்த கனவுங்க? பரவாயில்ல சொல்லுங்கங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மோசமான கனவு, யார சொல்லும், பரவாயில்ல சொல்லுங்க. அப்போ உம்முல் ஃபல்ல் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, உங்களுடைய புனிதமான உடலிலிருந்து ஒரு சதை துண்டு துண்டிக்கப்பட்டு எனது மடியில் வைக்கப்படுவதாக பார்த்தேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நல்ல கனவு தாங்க கண்டிருக்கீங்க அப்படின்னாங்க. விளக்கம் கொடுத்த கனவின் விளக்கம் என்னென்னா, எனது மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஆண் குழந்தையை ஈண்டெடுப்பாங்க. அந்த குழந்தை உங்களுடைய பராமரிப்பிலே வளரும். அதுதான் நீங்கள் கண்ட கனவுடைய விளக்கம் அப்படின்ட்டாங்க. உம்முல் ஃபல்ல் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஈண்டெடுத்தாங்க. அந்த குழந்தை என்னுடைய பராமரிப்பில் தான் வளர்ந்து வந்துச்சு. ஒரு நாள் இமாம் ஹுசைன் அவங்கள எடுத்துக்கிட்டு, குழந்தையாக இருந்தபோது எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்க மடியில் கொண்டு போய் வச்சேன். அப்புறம் என்னுடைய கவனம் வேறு பக்கம் திரும்பிடுச்சு. மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறேன். அவருடைய 2 கண்களிலிருந்தும் கண்ணீர் மாலை மாலையாக வழிந்து ஓடுகிறது. கண்ணீர் வடிக்கிறார்கள். நான் அதிர்ந்து போய்விட்டேன். யார சொல்லலாம், மாலக்க ஏன் இப்படி அபி அந்த உம்மி யார சொல்லலாம், என்னை ஈண்டெடுத்த தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார சொல்லலாம், ஏன் என்ன ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வந்தாங்க, ஒரு செய்தி சொல்லிட்டு போட்டாங்க, இன்ன உம்மத்தி தகுத்துலு இப்னி ஹாதா, என் உம்மத்தினர், என் சமுதாயம் இந்த குழந்தையை பின்னாளில் கொன்று போட்டு விடும் என்ற செய்தியை சொல்லிட்டு போகிறாங்க. அதை நினச்சி தான் இப்போ நான் அழுகிறேன் அப்படின்னாங்க. ஹாதா, இந்த குழந்தையா, உங்கள் சமுதாயமா? ஆச்சரியத்தோடு கேட்டாங்க உம்முல் ஃபல்ல் ரலியல்லாஹு அன்ஹா. ஆமாம், எனது சமுதாயம்தான். இவர்கள் ஷஹீதாக்கப்படுகிற இடத்தில் இருக்கிற செந்நிறம் உள்ள மண்ணை எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு தான் போகிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னாங்க. பைஹக்கி இமாம் அவர்கள் தலால் நுபுவாவில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இந்த ஹதீஸை. அப்படியானால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் ஷஹீதாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத முற்கூட்டியே அறிவிச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை விஷயங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய இல்முல் கைப் இது, மறைமுக ஞானம் இது. அந்த மறைமுக ஞானத்தில் இதுவும் ஒன்று. சரி, இது பின்னால் நடக்கக்கூடியது. இந்த நிகழ்வு நடந்ததல்லவா, ஸ்பாட்டில் அந்த நேரத்தில் வந்து தகவலை சொல்லி கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கர்பலாவில் அங்கே ஷஹீதாக்கப்படுறாங்க. தகவலை யாருக்கு சொல்லணுமோ சொல்லிட்டு போயிட்டாங்களே. இது எப்படின்னு கேட்டால், சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியார் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன் அழுவுறீங்கன்னு நான் கேட்டேன். நான் இப்போ கொஞ்சம் முன்னால் கனவு கண்டேன், அதனால் அழுதுகிட்டு இருக்கிறேன். கனவோட என்ன பார்த்தீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தேன். அவங்களுடைய தலையிலும் தாடியிலும் மண் படிந்திருந்தது, மணல் படிந்திருந்தது. யார சொல்லலாம், ஏன் இப்படி அப்படின்னு நான் காரணம் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹித்து கத்லல் ஹுசைன் ஆனிஃபன், சற்று முன்பு தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட இடத்திற்கு சென்று வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இது திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போது அங்கே கர்பலாவில் நடக்குது இந்த நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கனவுல போய் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் இவ்வுலகை விட்டு மறைந்தவர்கள். அதாவது இந்த உலகை விட்டும் அப்படிங்கிறதை விட மக்களின் பார்வை விட்டு மறைந்தவர்கள் சொல்கிறதும் பொருத்தமாகும். இவ்வுலகை விட்டும்னு கூட சொல்ல முடியாது, பொருத்தமாகாது. சரி, ஆனால் சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ஒரு பகல் வேளை கனவு கண்டேன். பகலில் தான் நடக்குது அந்த பகல் கனவு கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறேன். அவர்கள் அஷ்அத் அப்படின்னு சொன்னால் அவருடைய தலைமுடி எல்லாம் களைந்திருந்த நிலையில், அவர்களுடைய மேனியிலே புழுதி படிந்திருந்த நிலையில் நான் பார்த்தேன்.
அவங்க கையில் ஒரு பாட்டில் இருந்தது, அந்த பாட்டிலில் ரத்தம் இருந்தது. மகாதா யார சொல்லலாம் அப்படின்னு நான் கேட்டேன். யார சொல்லலாம் இது என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஹாதா தமுல் ஹுசைன் வ அஸ்ஹாபிஹி, இது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இரத்தம், அவர்கள் கூட இருந்தாங்கல்ல அவர்கள் சிந்திய இரத்தம் அப்படின்னு சொன்னாங்க. இதையும் பைஹக்கி இமாம் அவர்கள் தலால் நுபுவால பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த கனவு கண்ட நேரத்தை நான் குறிச்சே வச்சுட்டேன், இந்த நாள் இந்த நேரம் உண்டு, பிறகு தகவல் வருகிறது அப்பொழுது தான் அது நடந்தது என்று. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி முன்னாலேயும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த நேரத்திலும் சொல்ல வேண்டியவர்களுக்கு போய் சொல்லிட்டாங்க.